இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் கிடையாது, ஜோதிட தாள்கள். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அதில் வலுவாக சில கிரக மாற்றங்கள் நடைபெறுது. அந்த வலுவான கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மகர ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரக மாற்றம் என்ன மாதிரி இருக்குது, அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஸோ கிரக மாற்றம் வலுவாக ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்னு சொன்னல, அது என்ன கிரக மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிக மிக முக்கியமான சனி பகவான் வகர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வகர நிவர்த்தி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் தான் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத சொல்ல போகிறேன். மகர ராசிக்காரங்க, உங்கள் ராசிக்கு சனியுடைய வகர நிவர்த்தினால் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல சனியை பற்றி ஒரு சில முக்கியமான தாள்களை சொல்லி ஆகணும். சனி நவக்கிரகங்கள்லே ஒரு பெரிய கிரகம், ரொம்ப முக்கியமான கிரகம் என்று சொல்லலாம். இருக்கிறதுலே மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி தான். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாற 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவார். மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அதிக பவர்ஃபுல் கிரகமாக கருதப்படுறாரு. சனிதான் நீதி தவறாத நீதிமானாக செயல்படுறாரு. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும், கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு கொண்டு வரக்கூடிய பவர் சனிக்கிட்ட இருக்குது. சனியுடைய பவரை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். சனியை போல கொடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாதுன்னு. அதனால தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடிய பலருக்கும் சனி பகவானுடைய பயிற்சினாவே ஒரு விதமான பயம் வந்துடும். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சியில் என்ன நடக்குங்கிறத அவங்க ராசிகளுக்கு தெரிஞ்சுக்க அதிக இன்ட்ரெஸ்ட்டு காட்டுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ப இப்போ சனி வகர நிவர்த்தி ஆகிறதுடைய பலன்களை உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. அதே போல் ஜோதிட சிறுவர் கணிச்ச கணிப்புகள் எப்படி எல்லாமே நடக்குமோ அதே போல் இந்த சனினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் கணிப்பு எல்லாமே நடக்கும். ஸோ என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குங்க. இப்போ நவம்பர் மாதம் பிறந்துருச்சுல்ல, இன்னும் சில நாட்களில் வகர நிவர்த்தி ஆகிறாரு சனி பகவான். நேரடியாக சனியுடைய பயிற்சியின் காரணமாக 12 ராசிக்கு கோடீஸ்வர யோகம் பெற போகிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு எந்த பர்சன்டேஜ் அளவுக்கு கோடீஸ்வர யோகம் பெறுவீங்க அப்படிங்கிற தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு கோடீஸ்வர யோகம் பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சனி வகர நிவர்த்தியுடைய பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். சனியுடைய இந்த வகர நிவர்த்தி பெற்று கரெக்டாக மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெறுற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி உருவாகுங்கிறத தான் பார்க்க போகிறோம். சனி பயிற்சி எப்போது நடந்தாலும் சரி, ஒரு சில ராசிகளுக்கு குறிப்பிட்ட விஷயங்களில் சவால்களையும், சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் வழங்கக்கூடிய தன்மை கொண்ட பயிற்சியாக அமையும். கடந்த சில மாதங்களாக மீன ராசியில் வக்ரமாக சஞ்சரித்து வந்த சனி பகவான்
இன்னும் சில நாட்களில் நவம்பர் மாதத்தில் வகர நிவர்த்தி பெற்று மீண்டும் நேரடியாக சஞ்சரிக்க இருக்கிறார். சனி வகர நிவர்த்தி பயிற்சியானது எல்லா ராசிகளுக்குமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். சனி வகர நிவர்த்தி பெற்று மீன ராசியில் சஞ்சரித்து அடுத்தடுத்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட கோடீஸ்வர யோகம் பெற மாதிரி அபரிவிதமான வருமானம் ஈட்டக்கூடிய மாதிரி சூழ்நிலை உருவாகும். ஸோ உங்கள் ராசிக்கு அந்த சூழ்நிலை என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மகர ராசிக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி சனி பகவான் அமைந்திருக்கிறாரு. வீடு மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகுது. ஸோ உண்மையாலுமே அந்த மாதிரி யோகம் உருவாகுதாங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2025 வருடம் இப்போது தான் பிறந்தது போல இருக்குது. அதற்குள்ள 11வது மாதமான நவம்பர் மாதமே பிறந்துருச்சு. இந்த வருடத்தில் ஏற்கனவே கிரகநிலைகளில் ஏராளமான மாற்றங்கள் சந்தித்து விட்டோம். நவம்பர் மாதத்தில் மீண்டும் கிரகநிலைகளில் மாற்றங்கள் ஏற்படுது. இது சில ராசிகளுக்கு நற்பலன்களை கொடுக்கும். சில ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் வரும். அதில் நவம்பர் மாதம் இந்த சனியுடைய வகர நிவர்த்தினால் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்குங்கிறத தான் பார்க்க போகிறோம். குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இருக்கிறார். அவர் நவம்பர் 11ஆம் தேதி வகரகதி அடைகிறார். பொதுவாக சில ராசிகளுக்கு குரு பகவான் உக்கிரம் அடைந்தாலே நல்ல பலன்கள் பெறுவீங்க. சில ராசிக்காரங்க குரு பகவான் உச்சத்தில் இருந்தாலும் வக்ரமானாலும் நல்ல பலன்களை பெறுவீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே குரு பகவானாலையும் நன்மை பலன் கிடைக்கும். மேலும் இந்த நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 11 குரு வக்ரகதி அடைகிறார். நவம்பர் 28 சனி பகவான் வகர நிவர்த்தி அடைகிறார். இதில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து மூல திரிகோண வீட்டில் இருக்கிறாங்க. இதில் சூரியன் நீச்சம் அடைந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகம் கிடைக்க போகுது. அப்புறம் சுக்கிரன் புதன் இணைந்து லக்ஷ்மி நாராயண யோகம் தரப்போகிறாங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் வீடான விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். இதை தவிர குருவின் பார்வையும் இருக்குது. ஸோ சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதனால் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஏற்றம் காண்பீங்க. இந்த டைம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல யோகம் கிடைக்கும். இந்த கிரகநிலைகளில் மாற்றங்கள் அனைத்துமே உங்கள் ராசிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் மகர ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் பார்க்க போகிறோம். என்ன பலன்கள்ங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு வரக்கூடிய 28ஆம் தேதி சனி வகர நிவர்த்தி ஆகிறார். மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் பொருளாதார போன்றவற்றை பார்த்து கொள்வது நல்லது. ராசியை குரு பார்த்தாலும் குரு வக்ரமாவதால் 11ஆம் தேதியிலிருந்து நீச்சமாவதாலும் ஓரளவு நன்மைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், பயணம் சார்ந்த விஷயங்கள் நவம்பர் 11ஆம் தேதிக்கு முன்பு போய் வருவது நல்லது. 11ஆம் தேதிக்கு பிறகு செல்லலாம். ஆனால் மெதுவாக நடைபெறும். தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜாதகத்தில் சனி வகரகதியில் இருந்தால் பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும். வக்ரமாக இல்லையெனில் நவம்பர் 28ஆம் தேதிக்கு பிறகு பொருளாதாரம் நன்றாக இருக்கும். செவ்வாய் 11ஆம் வீட்டில் வந்து நின்று குரு பார்வை பெறப்போகிறார். மனதில் நிம்மதி பெருகும். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் தோன்றும். வீடு மனை சொத்துக்கள் அமைந்து வரும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லாபம் அபரிமிதமானதாக இருக்கும். சிறிய தொகையை வைத்து பெரும் லாபத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெறுவீங்க. சுக்கிரன் 5-10க்கு உடையவர். குடும்பம் தொழில் ஆட்சி பெற்றுதான் சொந்த வீட்டிலே ஆட்சி பலத்தோடு புதனோடு சேர்ந்து அமர்ந்து லக்ஷ்மி நாராயண யோகத்தை உண்டாக்குகிறார். தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டாகும். குடும்ப தேவைகள், குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். புதன் 6-9க்கு உடையவர். அப்பா அம்மா மூலமாக உதவிகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகம் உண்டாகும். அப்புறம் குரு பார்க்கின்ற இடத்திற்கு பலம் இருப்பதால் தடைகளை உடுத்து வெற்றிகளை தருவார். சூரியன் 8க்கு உடையவராக இருந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகத்தை பெறுகிறீர்கள். 8க்கு உடையவர் 11ஆவது வீட்டுக்கு 16ஆம் தேதிக்கு மேல் வரும்பொழுது விபரீத ராஜயோகம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் ஏற்படும். ஏழரை சனியின் தாக்கங்கள் குறைந்து ஓரளவு நன்மை கிடைக்கும்.
பெரிய அளவு எதிர்பார்க்காவிடனும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்களும் மகர ராசிக்காரங்க பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.